வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே நம்ம வீடியோ போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தீர்க்க √3 = sin x + cos x = 2. தீர்க்க அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்குல்ல, அதனுடைய பொது தீர்வை கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, கொடுத்து இந்த இடத்த எழுதிட்டோம். இப்போ பாருங்க, இங்கே 2 இருக்கிறதுனால நம்ம 2 கொண்டு வகுக்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல √3/2 வரும், இங்கே 1/2 வரும். நம்ம என்ன செய்யலாம்? முக்கோணவியல் விகிதங்களை நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம். அப்போ பாருங்க, 2ஆல் இருபுறமும் வகுக்க. 2ஆல் இல்லை, அப்படி எழுதுங்க. 2ஆல் இருபுறமும் வகுக்க. வகுக்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல √3/2 2 கொண்டு வகுத்துட்டோம். இன்டூ சைன் எக்ஸு ப்ளஸ் இந்த இடத்துல காஸ் எக்ஸ் இருக்கு, 2 கொண்டு வகுத்தாச்சு. 2 இருக்கு, அதையும் நம்ம 2 கொண்டு வகுக்கணும். அடுத்த ஸ்டெப் போலாமா? பாருங்க, கொஞ்சம் மாற்றி எழுதுவோமா? பாருங்க, சைன் எக்ஸு இன்டூ √3/2 ஒன்று தான், எப்படினாலும் எழுதிக்கலாம். சரியா? இந்த இடத்துல பாருங்க, இந்த என்ன எழுதிக்கலாம்னா காஸ் எக்ஸை நம்ம எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி எதுவுமே 1 இருக்காது தான். அப்போ 1/2 ஈக்குவல் டு 2 கேன்சல் என்ன வந்துடும்? 1 வந்துடும். இப்போ பாருங்க, சைன் எக்ஸு இன்டூ √3/2, அதாவது காசில் எங்கே வரும் அப்படின்னா காஸ் 30 டிகிரி வரும். காஸ் 30 டிகிரியோட மதிப்பு √3/2. அப்போ √3/2க்கு பதிலாக என்ன செய்யலாம்? காஸ் 30 டிகிரி. 30 டிகிரினா π/6ன்னு அர்த்தம். π/6 தான் என்னது? 30 டிகிரி. இந்த இடத்துல ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்க, சைன் 1/2, அதாவது 1/2 இருக்கா, அந்த இடத்துல சைன் வந்தால் நல்லா, நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி ஈஸியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். சரியா? சைன் 1/2 எங்கே வரும்னா சைனில் 30 டிகிரிக்கு வரும். அப்போது 1/2க்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம்னா சைன் 30 டிகிரி. 30 டிகிரினா π/6 ஈக்குவல் டு 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா என்னென்னா பாருங்க, சைன் ஆல்ஃபா இன்டூ காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்டூ சைன் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த ஃபார்முலா தான் நம்ம அந்த இடத்துல இது வந்து ஃபார்முலா. சரியா? இது உங்களுக்கு புரியுறதுக்காக. இப்போ பாருங்கள், ஆல்ஃபாவுக்கு பதிலாக எக்ஸு, பீட்டாவுக்கு பதிலாக π/6. அப்போ இந்த வடிவத்தில் இருக்கா, நம்ம இந்த வடிவத்தில் எழுதலாமா? பாருங்கள், சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபாவுக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக π/6. π/6. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 1. இங்கே சைன் இருக்கா, அங்கேயும் சைன் வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ சைன் 1 எங்கே வரும்னா 90 டிகிரியில் வரும் இல்லையா? அதாவது 1 சைனில் எங்கே வரும்னா 90 டிகிரியில் வரும். 90 டிகிரினா சைன் π/2ன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நமக்கு தீர்க்க அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜென்ரல் சொல்யூஷன், பொது தீர்வு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதன்மை தீர்வை கண்டுபிடிச்சிடக்கூடாது. இங்கே பாருங்க, இங்கேயும் சைன் இருக்கா, அப்போது எக்ஸ் ப்ளஸ் π/6 ஈக்குவல் டு π/2 எடுத்துக்கிட்டு இது பண்ணோம்னா அது வந்து என்ன? முதன்மை தீர்வு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பொது தீர்வை கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், திரும்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா. அப்படின்னா தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n π ப்ளஸ் இன்ட்டு -1 த ஹோல் பவர் n இன்ட்டு ஆல்ஃபா. இதில் இருக்க n அப்படின்னா முழு எண்கள். இந்த ஒரு ஃபார்முலா திரும்ப நமக்கு உள்ளே வரப்போகுது. சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல தீட்டா, இதுதான் தீட்டா, இதுதான் என்னது? ஆல்ஃபா. சரியா? அப்போ பாருங்க, தீட்டா ஈக்குவல் டு இங்கே தீட்டாக்குள்ள என்ன இருக்கு? எக்ஸ் ப்ளஸ் π/6 ஈக்குவல் டு n π அப்படியே வந்துடும், ப்ளஸ் இன்ட்டு -1 த ஹோல் பவர் n அப்படியே வந்துடும் ஆல்ஃபா. பாருங்க, ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன இருக்குது? π/2. நமக்கு என்ன வேணும்னா எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு n π, இது ப்ளஸ் π/6, இங்கே வந்தால் மைனஸ் π/6, இது அப்படியே வந்து பாருங்க ப்ளஸ் இன்ட்டு -1 த ஹோல் பவர் n இன்ட்டு π/2. இதில் இருக்கக்கூடிய n என்ன அப்படின்னா இன்டிஜர்ஸ், முழு எண்கள். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.